எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம், எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம், பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். இசைன்னா தொடங்குங்கண்ணா. சரிங்க. பழப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடவும் பிறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் கூறுவதற்கு சகோதர சபையிலே வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கிடையில் பிரம்மநாயகம் ஐயாவிலே அன்புடன் இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் படி தென்மொழி பயன்பரசன் ஐயாவிலையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு தமிழ் குமரன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக பத்மஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 29 நட்பு செயற்கையே யாவுல நட்பின் அதுபோல் வினிக்கரியே யாவுல காப்பு நீரை பிற நீர பின்னீர பள்ளிய நட்பு அவள் தொகுமை பொருள் பயிர்தொரு பண்புடைய தொடர்பு நகுதல் போட்டென்று நட்டால் மிகுதிகள் மேல் சேர்ந்து இந்த பொருட்டு
உணர்ச்சி பழகுதால் வேண்டா உணர்ச்சியால் நட்பாம் பெருமை தரும் முகுணக நட்பன் நட்பே அழிவினவே நீக்க அழித்து அழிவின்கண் அல்லல் ஒழிப்பதான் நட்பே கைகொள்ள ஆங்க ஈடுக்கண் களைவதாம் நட்பே நட்பிற்கு வீட்டிற்கு யாதனை கொட்பின்றி ஒல்லுமாய் ஒன்றும் நிலை இளையர் இவன் நமக்கு இன்னமையாம் என்று புள்ளையினும் புள்ளினும் நட்பு. நன்றி. நன்றி. அடுத்ததாக வரலாற்று புல்லும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயாவை அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய நிகழ்வு என் குரல் பேதமை அதிகாரத்தினுடைய முதற் குரல். பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். பேதமை என்பதன் தன்மை யாது என்றால் ஒன்றை செய்யும் போது வரும் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அதனால் ஒரு ஊதியத்தை விட்டுவிடுதலாகும். அறியாமை என்பது என்ன என்றால் அது ஒருவன் தனக்கு தீமை செய்வதை ஏற்றுக்கொண்டு லாபத்தை விட்டு விடுவதே ஆகும். கேடு விளைப்பது எது, நன்மை தருவது எது என்று தெளிவடையாமல் நன்மையை விடுத்து தீமையை நாடுவதே பேதமை என்பதற்கான எடுத்துக்காட்டாகும். இனி வரலாற்றில் இன்று மே மாதம் 26ஆம் நாள். இதே நாளில் 17ஆம் ஆண்டு செருசுக்கி, சாட்டி மற்றும் எல்பா ஆற்றின் மேற்கே உள்ள செருமானியர் குடிகள் வாழும் பகுதிகளை வெற்றி கொண்ட உரோம பேரரசின் தளபதி செருமானிக்கா பெரும் வரவேற்புடன் ரோம் திரும்பினார். 1135ஆம் ஆண்டு அனைத்து சப்பானியரின் பேரரசராக 7ஆம் அல்போன்சோ லியோன் பெருங்கோவிலில் முடிசூடினார். 1293ஆம் ஆண்டு சப்பான் கமுகூரா என்ற இடத்தில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் சற்றுப்ப 23,000 பேர் உயிரிழந்தனர். 1770ஆம் ஆண்டு உதுமானிய பேரரசுக்கு எதிரான ஓர்லோ கிளர்ச்சி கிரேக்கர்களுக்கு பெரும் தோல்வியில் முடிவடைந்தது. 1805ஆம் ஆண்டு நெப்போலியன் போனபோர்ட் இத்தாலியின் அரசராக மிலான் பேராயத்தில் முடிசூடினார். 1822ஆம் ஆண்டு நோர்வேயில் குரு தேவாலயத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் சற்றப்ப 116 பேர் உயிரிழந்தனர். 1830ஆம் ஆண்டு அமெரிக்க பழங்குடி மக்களை வெளியேற்ற அனுமதிக்கும் சட்டமூலத்திற்கு அமெரிக்க சட்டமன்றம் ஒப்புதல் அளித்தது. 2 நாட்களில் பின்னர் அமெரிக்க அரசு தலைவர் ஆண்ட்ரூ ஜாக்சன் இதனை சட்டமாக்கினார். 1864ஆம் ஆண்டு மொண்டனா அமெரிக்க பிராந்தியமாக இணைந்தது. 1917ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இலினோய் மாநிலத்தில் நிகழ்ந்த சூறாவளி தாக்குதலினால் 101 பேர் உயிரிழந்து 689 பேர் காயமடைந்தனர். 1918ஆம் ஆண்டு ஜோர்ஜியா மக்களாட்சி குடியரசாக அமைக்கப்பட்டது. 1966ஆம் ஆண்டு பிரித்தானிய கயானா விடுதலை அடைந்து கயானா என பெயர் மாற்றம் பெற்றது. 1968ஆம் ஆண்டு ஐஸ்லாந்தில் சாலை போக்குவரத்து விதிகள் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. இடப்பக்க ஓட்டத்தில் இருந்து வலப்பக்கத்திற்கு மாறியது. 1969ஆம் ஆண்டு அப்பல்லோ 10 விண்கலம் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பும் தனது அடுத்த திட்டத்திற்கு தேவையான சோதனைகளை வெற்றிகரமாக முடித்து பூமி திரும்பியது. 1991ஆம் ஆண்டு தாய்லாந்தில் லவுடா வானூர்தி நடுவானில் வெடித்து சிதறியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 223 பேரும் உயிரிழந்தனர். 2002ஆம் ஆண்டு மார்லஸ் ஓடிசி விண்ணூர்தி செவ்வாய்க்கோளில் நீர் பனிப்படிவுகள் இருப்பதை அறிந்தது. 2006ஆம் ஆண்டு ஜாவாவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் சற்று 5700 பேர் உயிரிழந்து 2 லட்சம் பேர் வீடுகளை இழந்தனர். இதே நாளில்தான் தமிழக கர்நாடக இசை கலைஞர் மகா வைத்தியநாத ஐயர் 1844ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்ட தமிழக இந்திய விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் செண்பகராம் பிள்ளை 1934ஆம் ஆண்டும் தமிழறிஞர் வரலாற்று ஆராசிரியர் மா ராசமாணிக்கனார் 1967ஆம் ஆண்டும் எழுத்தாளர் ஜெகசிற்பியன் 1978ஆம் ஆண்டும் தமிழறிஞர் மொழியியலாளர் கா அப்பாத்துரை 1989ஆம் ஆண்டும் காலமானார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயா நான் பாடல் பாடலாமாங்க ஐயா? பாடுங்க. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு இஷான் அவர்களை அன்பு நினைக்கிறேன். அழைத்ததுக்கு நன்றி. புரட்சி கவிஞர் பாரதிதாசர் ஐயா அவர்களுடைய பாடல் தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முட்டல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசி பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீளும் இனியன என்பேன் என்னும் தமிழை
என்னுயிர் என்பேன் கண்டேன். நன்றி. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. ஐயா, இரண்டாம் பகுதி ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் எடுத்துட்டு போறீங்களா 2ஆம் பகுதி? எடுத்துட்டு போறோங்க ஐயா. போறீங்க. எடுத்துட்டு போறோங்க ஐயா. திரை பகிர்ந்திருக்கேன் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் இந்திய வரலாற்று களம் நிகழ்ச்சி எண் 2161, தேதி 26 மாதம் 5 வருடம் 2025 செவ்வாய், திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்றைய சிறப்பழைப்பாளர் கோ. நடராஜன். நீதிபதி பணி நிறைவு. பெரியார் கருத்துக்களை தன் வாழ்க்கை நெறியாக தன் குடும்பத்தனோடு கடைபிடித்து வாழ்ந்து வருபவர். 60 ஆண்டுகால நீதிமன்ற அனுபவம் உள்ளவர். இதுவரை 5 நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். 1965 இந்திய தனிப்பட எதிர்ப்பு போராட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டம் உட்பட 3 முறை சிறைவாசம் அனுபவித்தவர். ஐயா, நீங்கள் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நூற்றாண்டு சாலை இந்திய வரலாற்று பகுதி 19. ஐயா, நீங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம் ஐயா. வாருங்கள் ஐயா. ஈஷான், வேற ஒரு பதாகை இருப்பார், பதிவு போடணுமா? வரலாறு செய், வேற பதாகை போடு. வேற பதாகை போட்டு நீங்கள் படி பார்க்கலாம். ஐயா விட்டுருங்க ஐயா. பார்த்துதான் ஆச்சுங்க. நூற்றாண்டு கால இதுதான் படி. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் இந்திய வரலாற்று களம் நிகழ்வு எண் 2131, நாள் 26/4/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் கோ. நடராஜன் ஐயா அவர்கள். நீதிபதி பணி நிறைவு. ஐயா அவர்கள் பெரியார் கருத்துக்களை தம் வாழ்க்கை நெறியாக தம் குடும்பத்தாரோடு கடைபிடித்து வாழ்ந்து வருபவர். 60 ஆண்டுகால நீதிமன்ற அனுபவம் உள்ளவர். இதுவரை 5 நூல்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். 1965 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டம் உட்பட 3 முறை சிறைவாசகம் அனுபவித்திருக்கார். ஐயா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நூற்றாண்டு கால இந்திய வரலாறு பகுதி 18. ஐயா, தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம் ஐயா. வாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் சொல்றது சரியே கேக்குறீங்க. அனைவருக்கும் வணக்கம். சரியா?
கேக்குது, சரியா கேக்குது, இந்த சரியா சரி. கேக்குது. அன்பர்களுக்கு வணக்கம். இந்த சொற்பொழிவு என்பது நான் தொடர்ந்து 100 கால இந்திய வரலாறு என்ற பெருந்தலைப்பில் பல சமூக போராளிகள் பற்றியும் இந்தியாவில் உள்ள அரசியல் இயக்கங்கள் பற்றியும் பேசி வருகின்றேன். அந்த வரிசையில் இது 19வது நிகழ்ச்சியாகும். அதிலும் தந்தை பெரியார் பற்றி நான் பேச இருக்கும் இந்த பேச்சு 3வது நாளாக தொடர்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் எப்பொழுதுமே மூலத்தோடு மோதி நிர்மூலத்துவம் அவருடைய போர் முறையாக இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையில் வேத சாஸ்திர புராண இதிகாசங்களை கண்டித்து சொற்போர் நடத்தினார். தந்தை பெரியாரின் ராமாயண விமர்சன பேச்சுக்களை பற்றி குறிப்பிட்ட பாவ்லா ரிச்மேன் என்ற அமெரிக்க பெண்மணி ஆய்வாளர் தம் மினி ராமாயணா எனும் நூலில் பக்கம் 94, 195 பின்வருமாறு அவர் எழுதியிருக்கிறார். ஈவேராவின் ராமாயணம் பற்றிய விளக்க உரைகள் யாவும் மக்கள் மனதில் ஆழ பதிந்தன. அவை நாடக பாணியில் இருந்து தாக்குதல் நடத்தின, நகைச்சுவையாக இருந்தன, அதிர்ச்சியூட்டின, கருத்தை வேகமாக வலியுறுத்தின. ராமாயணர் வக்கர குணம் கொண்டவர் என்று அவரை புறந்தள்ள முடியாத வகையில் ராமாயணம் பற்றிய அவரது கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை. ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் வாத திறமை மிக்க அலங்கார சொற்களால் அவர் விமர்சிக்கும் போது அவரை பின்பற்றுபவர்களை காட்டிலும் பெரும் அளவிலான பொதுமக்களின் மனதில் நல்ல விளைவை ஏற்படுத்தி அந்நூல் கருத்துக்களுக்கான எதிர்ப்பு கருத்தை உருவாக்கியது என்று எழுதினார். இந்த நூலாசிரியர் எழுதியுள்ளதை போல பெரியாரின் உரை வீச்சுக்கள் மறக்க முடியாத அனுபவங்கள். ராமாயணத்தை தாக்கி பேசுவதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் கூட, அது பெண்களும் உட்பட, வீட்டு தாழ்வாரங்களிலோ ஓரங்களிலோ இருந்து கொண்டு ஒலிபெருக்கி மூலம் கதை கேட்டனர். ஒருமுறை கோயம்புத்தூரில் பெரியார் பேசிய கூட்டத்துக்கு ஒருவர் தம் இளைய வயது உறவினரையும் அழைத்து போயிருந்தார். தம் அனுபவத்தை அந்த இளைஞர் 1980 பதிவு செய்துள்ளார். அந்த நூலின் பெயர் கிளைம்பிங் த கோகனட் ட்ரீ என்ற பெயராகும். அதன் ஆசிரியர் கஸ்தூரி சீனிவாசன், கோவையில் பிரபல தொழிலதிபர். அவர் சொல்லுகிறார், எழுதியிருக்கிறார், கேளுங்க. அவர் ஆற்றல் மிக்க பேச்சாளர். அவர் என்றால் பெரியார். அவரின் வாத திறமை மிக்க சொற்பொழிவை அன்றுதான் நான் முதலில் கேட்டேன். அவருடைய வாத திறமை யாராலும் மறுக்க முடியாத வகையில் இருந்தன. கடவுள் ஒன்று இருக்குமேயானால் மின்சாரத்தையும் ரேடியோவையும் கண்டுபிடித்தவன் அதை கண்டுபிடித்திருப்பானே என இடி போல முழங்கினார். ஆகவே கடவுள் இல்லை, தம் மக்களை கீழ்நிலையில் வைத்திருக்க பார்ப்பனர்கள் கண்டுபிடித்த மூட நம்பிக்கை அது. நான் கடவுள் துவேஷம் மத துவேஷம் காட்டி பேசுகிறேன் என்று நினைத்தால் எனக்கு சாபம் இடட்டுமே, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாமே. எந்த சாபமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அந்த மாதிரி மூட பயமெல்லாம் கிடையாது.
என்னுடைய சவாலை ஏற்றுக்கொள்ள எந்த நாமம் போட்ட மடையனாவது முன் வருவானா என கேட்டபோது நாமம் போட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்த நான் அவமானத்தால் தலையை குனிந்து கொண்டேன். கஸ்தூரி சீனிவாசன் சொல்றேன். அந்நிலையில் சேலத்தில் பேசிய பெரியார் பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும் போதே பார்ப்பனர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டியது முக்கியம். இல்லாவிட்டால் பார்ப்பனர் ஆட்சியின் அவர் இந்த வார்த்தை பிராமினோகிராசி என்ற வார்த்தை தந்தை பெரியார் பயன்படுத்திய, மன்னிக்கவும், தந்தை பெரியார் கண்டுபிடித்த வார்த்தை என்று சொல்லிக் கொள்கிறேன். பார்ப்பனர் ஆட்சியின் பிராக்கெட்ல பிராமினோகிராசி கொடுங்கோன்மையில் அகப்பட்டு கொண்டு அவஸ்தைப்பட நேரிடும் என்று பேசினார். ஆதாரம் 14/4/1925. அப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக தந்தை பெரியார் அவர்கள் இருந்தார். தமிழ் என்பதும் தமிழர் கழகம் என்பதும் மொழி போராட்டத்துக்குத்தான் பயன்படுமே ஒழிய இன போராட்டத்திற்கோ கலாச்சார போராட்டத்திற்கோ சிறிதும் பயன்படாது. மொழி போராட்டம் கலாச்சார போராட்டத்தின் ஒரு பகுதிதானே ஒழிய முழு போராட்டமாக ஆகிவிடாது. ஆரியத்தை எதிர்க்கும் எவரும் சூட்டிக்கொள்ள வேண்டிய எதிரிடை பெயர் திராவிடர் என்பதே. இந்த பெயருக்குள் நுழைந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள ஏற்பார்ப்பனரும் வரமாட்டார். அதனாலதான் இந்த திராவிட இயக்க தோழர்கள், பெரியார் தொண்டர்கள் தமிழ் தேசியம் பேசும் சீமானையோ மணியரசனையோ வேறு எவரையும் பின்பற்றுவதில்லை என்பதை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இதிலே வேடிக்கை என்னவென்றால், சீமானின் பெற்றோர் மலையாளிகள், சீமானின் மனைவி தெலுங்கு, அவனுடைய ஆசை நாயியாக இருந்த விஜயலட்சுமி கன்னடம். இந்த லட்சணத்தில் தான் அவன் தமிழ் தேசியம் என்று பேசி வருகிறான். தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் அவன் தாறுமாறாக பேசி வருகிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 1938 அக்டோபரில் சேலம் இந்திய எதிர்ப்பு கூட்டத்தில் பேசிய பெரியார், பார்ப்பன வடநாட்டவர் சுரண்டிலிருந்து தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு தனியாக பிரிந்து விடுவதுதான் வழி என்று பேசினார். தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரையில் தமிழ்நாட்டில் தொழில், வர்த்தகம், வட்டி தொழில் எல்லாமே பம்பாய், சோலாப்பூர், அகமதாபாத் முதலாளிகளான மார்வாரிகள், சிந்திகள், பார்சிகள், குஜராத்திகள், மூல்தானிகள் ஆகியோரின் ஆதிக்கத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். தமிழ் முதலாளிகள், வர்த்தகர்கள், தொழிலாளர்கள் எல்லோரும் வடநாட்டாளால் சுரண்டப்படுவதை எடுத்து காட்டி இதில் மேல்நாட்டனுக்கும் வடநாட்டானுக்கும் வேறுபாடு கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு பூட்டப்பட்ட விலங்கை உடைத்து சின்னாபின்னமாக்குவீர்கள், தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தோடு முடித்தார் தந்தை பெரியார். ஆதாரம் குடியரசு 23/10/1938. இத்தகைய சுதந்திரம், விடுதலை, டொமினியன் அந்தஸ்து, குடியேற்ற நாடு என்பதெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய நாடு என்று காங்கிரசுக்காரர்களால் வர்ணிக்கப்பட்ட நிலையில், அதாவது 1947 சுதந்திர நாளை சொல்றார்.
அதனை துன்ப நாள் என்றது திராவிடர் கழகம். மத்திய திராவிட கழக நிர்வாக கமிட்டி தலைவராக இருந்த பி வேதாச்சலம் அவர்கள் 24/7/1947 வெளியிட்ட அறிக்கை துன்ப நாள் என்றே அறிவித்தது. அந்த அறிக்கையின் பகுதிகள் பின்வருமாறு அமைந்திருந்தன. 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்துஸ்தான் கர்த்தாக்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய நாளாகும். ஆனால் லட்சக்கணக்கான திராவிட மக்களுக்கு அந்நாள் ஒரு துன்ப நாளாகும். ஆதி திராவிடர்களிடையே அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக கூட்டு தொகுதி முறை புகுத்தப்பெறும் கண்டனத்துக்குள்ளான பூனா ஒப்பந்தம் தொடர்ந்து நிலை பெற்று வரும். பல்லாண்டுகளிலும் அவர்கள் ஜாதி இந்துக்களுக்கு கட்டுப்பட்ட அடிமையாகவே இருந்து வருவார்கள். இதனைத் தொடர்ந்து இந்நாட்டில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்று எல்லோரும் சுதந்திரம் பெறப் போகிறார்களா என்பதை ஆலோசித்து பார்க்க வேண்டும். தீண்டாமை அறவே ஒழியாத எவ்வித சுவராஜ்யம் பயன் தராது. இதுதான் முக்கியமான கருத்து. தீண்டாமை அறவே ஒழியாத எவ்வித சுயராஜ்யமும் பயன் தராது என்று 1000 தடவை கூறியிருக்கிறார் தோழர் காந்தியார். அது பெரியார் சொல்றார். தீண்டாமை அறவே ஒழியாத எவ்வித சுயராஜ்யமும் பயன் தராது என்று காந்தியார் சொல்லியிருக்கிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் தீண்டாமை அறவே ஒழிந்து விடுமா என்று கேட்கிறார் தந்தை பெரியார். அவர் 1947 கேட்டார். நாம் இப்பொழுது 2026 இருக்கிறோம். இன்னும் இந்திய நாட்டின் பிரதமர் கோவிலுக்குள் நுழையவே அனுமதிக்கப்படவில்லை. கோயிலின் வாசலில் உட்கார்ந்த புகைப்படம் நமக்கு ஊடகங்களிலே வந்தது. வடநாட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வாறு ஆதிக்க சாதியினரால் வன்முறைக்கு ஆளாகிறார்கள் என்பதையும் நாம் நாளும் கண்டு வருகிறோம். இதையெல்லாம் ஒரு தீர்க்க தரிசியாக தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். தீண்டாமை அறவே ஒழியாத எவ்வித சுயராஜ்யமும் பயன் தராது என்று. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இந்து முஸ்லிம் ஒற்றுமை ஏற்பட்டு விடுமா? வெளியே போக சொன்ன வெள்ளையரை கூப்பிட்டு கவர்னர் ஜெனரல் பதவி முதல் கவர்னர் பதவி வரையில் கொடுத்து அவர்களுக்கு கீழ்ப்பட்டு நடந்து கொள்வதாக ஒப்பந்தமும் செய்து கொண்டு பிரிட்டிஷாரின் தொடர்பை கொண்ட குடியேற்ற நாட்டு அந்தஸ்து என்பதையும் வெட்கமில்லாமல் ஏற்றுக்கொள்வதுதான் சுதந்திரமா? காந்தியாரும் அதே கருத்தை தான் கூறியிருக்கிறார். பூரண சுயராஜ்யம் என்பது இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறதே. ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? பிரிட்டிஷ் அதிகாரம் நீங்க வேண்டும் என்பது மட்டும்தானா சுயராஜ்யத்தின் அர்த்தம்? நான் அப்படி கருதவில்லை என்று சுயராஜ்யத்தின் வியாக்கியமான கர்த்தாவான தோழர் காந்தியாரை கூறிவிட்டார். ஆகஸ்ட் 15 நிகழப்போவது சுதந்திரம் அல்ல, எஜமான் மாற்றம். வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் நாற்காலியில் சுதேசி ஏகாதிபத்தியம் அமரும் நாள். பிரிட்டிஷ் சுரண்டல் கூட்டத்திற்கு பதிலாக வடநாட்டு சுரண்டல் கூட்டம் அதிகாரம் பெறும் நாள். ஜெனரல் டயருக்கு பதிலாக சர்தார் பட்டேல் பதவியேற்கும் நாள் என்று 28/7/1947 விடுதலையில் எழுதப்பட்டது. அந்த நாளில் கடலூர் என்பது பழைய பட்டணம். துறைமுகம் பகுதியில் பெரியார் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் நிதியளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பேசும்போது பெரியார் சொல்லுகிறார்,
தன்மானமுள்ள காங்கிரஸ் திராவிடர்கள் அன்று வெற்றி தலைகுனிய வேண்டும். ஏன் 1929ஆம் ஆண்டிலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் எந்த அர்த்தத்தில் தீர்மானிக்கப்பட்டதோ அந்த சுயராஜ்யம் தானா நாளை வரப்போகுது. வெள்ளையர் உறவு சிறிது கூட இல்லாத பூரண இந்தியா முழுவதையும் கொண்ட சுயராஜ்யம், அதாவது பூரண சுயேட்சை கேட்கப்பட்டது. அதற்காக அன்று முதல் இன்று வரை நமது மக்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்தனர். இந்த குடியேற்ற நாட்டு அந்தஸ்தை அன்று மிதவாதிகள் என்று கூறப்பட்டவர்களால் கேட்கப்பட்ட போது அவர்களை பிற்போக்காளர் வெள்ளையர் தாசர்கள் என்று ஒத்துழையாமை செய்து நாட்டில் பெரிய கலவரங்களில் இருந்து பல எதிர்ப்புகளை உண்டாக்கி கடைசியாக அதே குடியேற்ற நாட்டு அந்தஸ்தை, அதுவும் முழு இந்தியாவுக்கும் இன்றி இந்திய உபகண்டத்தின் 1/3 பாகமாக இந்துஸ்தான் என்ற பகுதிக்கு மட்டுமே பெற்று அதை சுயராஜ்யம் என்று கொண்டாடுவதென்றால் இதைவிட வெட்கக்கேடான முறை வேறு இருக்க முடியுமா? இந்த லட்சணத்தில் கொண்டாட்டமா? காங்கிரஸ் ஆரியன்தான் கொண்டாடுகிறான் என்றால் காங்கிரஸ் திராவிடனுக்கு ரோசம் இருக்க வேண்டாமா? ஏன் நமது தோழர்கள் மீனாட்சியாரோ பக்தவசலமோ சிவசண்முகமோ ஆகஸ்ட் சுயராஜ்ய ஜனாதிபதியாக பிரதமராக இருக்க லாயக்கு இல்லையா? வடநாட்டாம் அசல் தேசப்பற்றி மற்றவர்களுடைய போலியா? இவ்வித பித்தலாட்டங்களை எல்லாம் தகர்த்தெறியாமல் வெத்து வேட்டு சுயராஜ்யத்தில் எத்தனை நாளைக்கு மானத்துடன் வாழ முடியுமா என்று கேட்டார் தந்தை பெரியார் அவர்கள். ஆதாரம் விடுதலை 31/7/1940. வெள்ளையன் போன பின்பு 1952 நடந்த தேர்தலின் போது கூட, நான் காங்கிரஸை எதிர்த்து வேலை செய்த போது கூட, ஏன் கழகத்தில் இருந்து ஒரு நபரை கூட நிறுத்தாமல் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸ் எதிரிகளுக்கும் ஆதரவளித்து காங்கிரஸை தோற்கடித்ததும் இதற்காகத்தான். 1952 காங்கிரஸ் பதவிக்கு வந்து எனக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியும் நான் மறந்துவிட்டு காங்கிரஸை எதிர்த்து ராஜாஜியை காங்கிரஸை விட்டு போகும்படி அந்த சந்தர்ப்பத்தில் காமராஜரை ஆதரிக்க செய்ததும் இதற்காகத்தான். அந்த முறையில் காங்கிரஸை ஆதரித்ததும் இதற்காகத்தான். அதாவது காமராஜர் பதவிக்கு வந்தவுடன் பார்ப்பனர் அவர்களது சில கூலிகளும் காமராசரை எதிர்த்த போது நானாகவே மேல் விழுந்து காமராசரை ஆதரித்ததும் இதற்காகத்தான். இந்த சந்தர்ப்பத்தில் காங்கிரஸ்காரர்கள் என்னை விரும்பவில்லை என்று தெரிந்தும் நானாகவே காங்கிரஸை ஆதரித்துக் கொண்டதும் இந்த கொள்கைக்காகத்தான். இந்த சந்தர்ப்பங்களில் திமுகவை எதிர்த்து கொண்டு இருந்ததும் இதற்காகத்தான். அதாவது இந்த சந்தர்ப்பத்தில் திமுகவுக்கு பார்ப்பனர்கள் அவர்களது பத்திரிகை ஆதரவாக இருந்தாலும் திமுகவும் நாங்கள் பார்ப்பனர் கைப்பொம்மைகள் தான் என்று பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருந்ததாலும் திமுகவை எதிர்க்க வேண்டி வந்தது. ஆகவே எனது பொது வாழ்வு துவங்கியது முதல் இன்று வரை மேற்கண்டபடிதான் பல கட்சிகளை எதிர்த்தும் பல கட்சிகளை ஆதரித்தும் சொல்லாற்றி கொண்டு வருகிறேன். எல்லாம் ஒரே காரியத்திற்கு கொள்கைக்கு ஆகத்தானே ஒழிய கொள்கை மாற்றத்திற்காக அல்ல என்பதை மக்கள் உணர வேண்டும். இவ்வளவு மாற்றம் அல்ல, இனியும் எந்த கட்சி எதிர்ப்பேனோ எதை எதிர்ப்பேனோ எனக்கே தெரியாது. பொதுவாக நாம் சாகும் வரை இந்த மேற்கண்ட கொள்கைகளை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று நான் உறுதியாக இருக்கிறேன் என்பது தந்தை பெரியார் 26/8/1972 விடுதலையில் எழுதியது. இதுவே அவரது நிலைப்பாட்டுக்கு சரியான விளக்கம் தரும் வார்த்தைகளும். அவரது நிலைப்பாடுகள் மாறியிருக்கலாம், ஆனால் கொள்கைகள் மாறாதவையாகவே இறுதி வரை இருந்திருக்கின்றன.
இத்தகைய காமராசர் ஆதரிப்பு நிலையில் பெரியார் தம் கொள்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. இந்தி மொழியை திணித்து மொழி, கலாச்சாரம், கல்வி முதலிய துறைகளிலும் அரசியலிலும் ஆட்சி மொழி என்கிற தந்தையிலும் புகுத்தி இருப்பதோடு இந்தி படித்து பாஸ் செய்ததற்கு தான் உத்தியோகம் என்கிற அளவுக்கு இந்திய அரசு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் இந்திய ஆட்சியை எதிர்க்க முடிவு செய்தார் பெரியார். அந்த எதிர்ப்பை சரியான வகையிலே வெளிப்படுத்தும் வகையிலான போராட்ட அறிவிப்பு ஒன்றினை அறிவித்தார். 1/8/1965 இந்திய நாட்டு கொடியை தீயிட்டு கொளுத்துவது என்கிற முடிவினை தந்தை பெரியார் அவர்கள் அறிவித்தார்கள். இந்திய அரசமை சட்டம் அமலுக்கு வந்தபோது பெரியார் சொன்னார், இது மனு தர்ம சாஸ்திரத்தின் மறுபதிப்பு, இதை கொளுத்த வேண்டும் என்று சட்டம் எழுதிய 6 பேர்களில் 4 பேர் பார்ப்பனர்கள், ஒருவர் முஸ்லீம். அந்த குழுவின் தலைவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். கவனிக்க வேண்டும். கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி என்று சுதந்திரம் அடைந்தவும் அமைத்தார்கள். அதற்கு தலைவர், அந்த குழுவுக்கு தலைவர் அம்பேத்கர் அவர்கள். இன்னொரு உறுப்பினர் ஒரு இதயத்துல்லா என்ற இஸ்லாமியர். மீதி 4 பேர், மொத்தம் 6 பேர் உறுப்பினர்கள். அந்த மீதி 4 பேர் பெயரை சொல்லுகிறேன், கவனியுங்கள். KM முன்ஷி ஐயர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், TT கிருஷ்ணமாச்சாரி ஐயங்கார், கோபால்சாமி ஐயங்கார். 2 ஐயரு, 2 ஐயங்காரு, ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர், இன்னொருவர் இஸ்லாமியர். நண்பர்களே, கவனத்தில் கொள்ளுங்கள். 75% உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் சட்ட வரைவு குழுவில் இடம்பெறவில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமியருக்கான பிரதிநிதி இதயத்துல்லா இருந்தார். தாழ்த்தப்பட்ட இனத்தவர் பிரதிநிதியாக அம்பேத்கர் இருந்தார். மீதி ஒட்டுமொத்த பிரதிநிதிகளாக 2 ஐயர், 2 ஐயங்கார். பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொகையில் 3/4 பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதிநிதிகள் இந்திய அரசியல் சட்டத்தின் வரைவு குழுவில் இடம்பெறவில்லை என்பதுதான் ஒரு சரித்திர சாபம் உள்ள ஒரு நிகழ்வு என்பதை பிற்படுத்தப்பட்ட மக்கள் எவரும் மறந்துவிடக் கூடாது. அம்பேத்கர் கொஞ்சம் நம் உணர்ச்சி உள்ள, பெரியார் சொல்றார், அம்பேத்கர் கொஞ்சம் நம் உணர்ச்சி உள்ளவர். அவர் என்னை கேட்டார், உன்னுடைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நிறைய விவரங்களை எல்லாம் அவரிடம் கொடுத்தேன். அதையெல்லாம் அவர் பேச ஆரம்பித்தார். உடனே பார்ப்பனர்கள் அவருக்கு விலை வைத்து விட்டார்கள். அது என்ன விலை என்றால், அவர் தன்னுடைய மக்களுக்கு 100க்கு 10 இடம் கல்வி வசதியில் உத்தியோக வசதியை கேட்டார். அவன் 15ஆகவே வைத்து எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டான். அவனுக்கு தெரியும் 25 இடம் கொடுத்தால் கூட அவர்களில் 3 அல்லது 4 பேர் கூட வரமாட்டார்கள் என்று பாப்பான் எழுதி கொடுத்த சட்டத்தில் அவர் அம்பேத்கர் பார்ப்பான் எழுதி கொடுத்த சட்டத்தில் அம்பேத்கர் கையெழுத்தை போட்டு கொடுத்து விட்டார். மற்றவர்களுடைய சந்ததியை பற்றி அவர் சிந்திக்கவில்லை என்று அன்றைய நிலையில் தந்தை பெரியார் உண்மையை தெரிவித்திருக்கிறார். அந்த அன்பர்களே, இது 1947 தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்து.
அவர் சொன்னார், அவர் 10 கேட்டதுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 10% கேட்டதுக்கு 15% கொடுத்தான். ஆனா அந்த மக்கள் 3 அல்லது 4 பேர் கூட வரமாட்டார்கள் என்று 1947 தந்தை சொன்னார். அந்த சொன்னது எவ்வளவு சரியான கருத்து என்பதை இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சிக்கிறேன். அவர் சொல்லி 30 ஆண்டுகளுக்கு பின்பு, அதாவது 1977 ஜெகஜீவன் ராம் அவர்கள் சென்னைக்கு வந்தார். சென்னையில் கூட்டத்திலே சொன்னார், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சரியான பதவி நியமனம் விகிதாச்சாரப்படி கொடுக்கப்படவில்லை. 4% மக்கள் தான் கல்வியிலும் உத்தியோக வாய்ப்பிலும் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று ஜெகஜீவன் ராம், பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் மறந்துவிட. தந்தை பெரியார் அவர்கள் இந்த விஷயத்தை 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டார் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு சட்டம் எல்லோருக்கும் சம வாய்ப்பு என்று சொல்லிக் கொண்டு பார்ப்பனருடைய உயர்வை காப்பாற்றி அவர்களுடைய ஏகமுக அனுபவத்தில் கல்வியையும் உத்தியோகத்தையும் தருகிறது என்றால் அது எந்த வகையில் நீதியான நேர்மையான சட்டம்? இத்தகைய மோசடி சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும். அந்த முயற்சிக்காக 26ஆம் தேதியன்று இந்த சட்டத்தை திடீரென்று ஒதுக்கப் போகிறோம் என்று பெரியார் போர் முரசம் பற்றினார். அதற்கு முன்னதாக காந்தி படம் எரித்தல், காந்தி சிலை உடைத்தல் போன்ற தீவிர புரட்சி திட்டங்கள் பற்றி பேசி வந்தார். நாட்டுக்கொடி எரிப்பு, தமிழ்நாடு நீங்களாக, இந்திய வரைபடம் எதிர்ப்பு போன்ற போராட்ட முறைகள் பற்றி வெளிப்படையாக பேசி வந்தார். இறுதியாக இந்திய அரசமைப்பு சட்ட எரிப்பு பற்றி அறிவித்தார். சில மாதங்கள் அவகாசம் தந்து 1957 நவம்பர் 26 கொளுத்தப்படும் என்று அறிவித்து விட்டார். இதுல வேடிக்கையை சொல்றோம் பாருங்க. இத்தகைய போராட்டங்களுக்கு என்ன தண்டனை என்று இந்திய குற்றவியல் சட்டங்களில் சொல்லப்படவே இல்லை. எனவே புதிய சட்டங்கள் கொண்டு வர திட்டமிட்டது சென்னை மாநில அரசு. ஆம், தந்தை பெரியாரின் ஆதரவை அமோகமாக பெற்று ஆட்சி செய்து வந்த காமராசர் 1957 தேர்தலில் பெரியாரின் ஆதரவால் வெற்றி பெற்று ஆண்டு வந்த காமராசர் தான் இத்தகைய போராட்ட முறைகளில் ஈடுபட்டால் 3 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று புதிய சட்டத்தை கொண்டு வந்தார். தந்தை பெரியார் அவர்களுக்காகவே போடப்பட்ட சட்டம்தான் இந்த சட்டம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் 3 ஆண்டுக்கோ 10 ஆண்டுக்கோ நாடு கடத்தலுக்கோ தூக்கு தண்டனைக்கோ ஆளாக்கப்பட்டாலும் பிரிட்டிஷ்காரன் காங்கிரஸ் கிளர்ச்சியின் மீது கையாண்ட எந்த விதமான கொடிய தீவிரமான அடக்குமுறைகளை நம் மீதும் கழகத்தின் மீதும் பிரயோகித்தாலும் கூட அவைகளுக்கு பயப்பட்டு என் லட்சியத்தையோ திட்டத்தையோ மாற்றிக்கொள்ள போவதில்லை என்று முழக்கம் செய்தார் பெரியார். புலி போற்றுகளாம் தம் கழகத் தோழர்களே, தீவிர லட்சியவாதிகளே, நீங்கள் 3 ஆண்டு தண்டனைக்கு பயந்து விட வேண்டியதில்லை, பயந்து விட மாட்டீர்கள். சட்டத்தை பார்த்து பயந்து விட்டதாக பெயர் வாங்காதீர்கள் என்று எழுதி ஊக்கப்படுத்தினார். இது தமிழன் மந்திரி சபை, பார்ப்பானே இல்லாத மந்திரி சபை. திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை அது ஒரு கட்சி அல்ல என்று வெகு நாட்களாகவே சொல்லி வருகிறேன். அந்த கொள்கையை யார் ஆதரித்தாலும் அவர்களை நம்முடைய ஆட்களாகவே கருத வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் நான் என்றும்
கட்சிக்காரனாக இல்லவே இல்லை. எப்பொழுதும் நான் கொள்கைக்காரனாகவே இருந்தேன் என்று விடுதலையில் 1/5/1954 எழுதியுள்ளார். கொள்கைக்காரனாக வாழ்ந்து கொள்கைக்காரனாக செயல்பட்ட தந்தை பெரியார் வருந்தும் நிலை காமராசருக்கு பின்னர் அமைந்த காங்கிரஸ் கட்சியிலே ஏற்பட்டது. அதை தம் 87வது பிறந்த நாள் செய்தியில் கோடிட்டு காண்பித்தார். ஆனாலும் காங்கிரஸை ஆதரிக்குமாறு கழக தோழர்களை வேண்டிக் கொண்டார். எனினும் 1963 முதலமைச்சர் பதவியை விட்டு காமராசர் விலகுவது என முடிவெடுத்த போது அவருக்கே தந்தி மூலம் தாங்களாகவோ பிறர் ஆலோசனையின் பேரிலோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை தாங்கள் ராஜினாமா செய்வதால் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தங்களுக்கும் தற்கொலைக்கு ஒப்பானதாகும் என்று தெரிவித்தார் தந்தை பெரியார். அதை கேட்காமல் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கிட அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக போனார். அதன் விளைவாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தோல்வியை தொடங்கியது. திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த பெரும்பான்மையிடம் வெற்றி பெற்று அமைச்சரை அமைத்தது. பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவையை அறிஞர் அண்ணா தலைமையில் அமைத்தது. நண்பர்களே, இதிலே காமராஜர் முதலமைச்சராக இருந்தவரை நேரு அவர்கள் பார்ப்பனர்களின் வற்புறுத்தலால் நெருக்கடி கொடுத்ததால் காமராசரை முதலமைச்சர் பதவியில் இருந்து அவராகவே ராஜினாமா செய்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காமராசர் அவர்களும் நேருவின் இந்த சூழ்ச்சியை அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஆனார். இது போன்ற நிலையில் அவர்கள் ஒன்றிய அரசை ஆள்பவர்கள் பார்ப்பனர்களுக்கு தீங்கு செய்கிற யாரையும் விட்டு வைக்க மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு சரித்திர சான்று ஆகும். நேருவுக்கு பார்ப்பனர்கள் ஒரு நெருக்கடியை கொடுப்பார்கள். காமராசர் ஆட்சியிலே பார்ப்பனர்களுக்கு பெரிய பதவிகளில் பங்கு தரவில்லை. அவரிடம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பதவியில் பங்கு கொடுக்கும் போது, பதவியில் அமர்த்திய போது பார்ப்பனர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதற்கு காமராசரை பதில் சொல்லியிருக்கிறார். எந்த பண்ண பாலம் கட்டி அது இடிஞ்சு போயிருக்குன்னு, எந்த பறைய அணை கட்டுனதுல உடஞ்சிருக்குன்னு சொல்றேன். தகுதி தேவை பத்தி என்கிட்ட பேசுறியா? ஓன் திறமை, பரம்பரை திறமை எல்லாம் எனக்கு தெரியும் என்று முழக்கமிட்டவர் காமராசர் என்பது வரலாற்று செய்தியாகும். அதனால் அவருடைய ஆட்சி காலத்தில் பார்ப்பனர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் என்ற குற்றத்தை சாட்டி அவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஏற்பாடு செய்தார். அதை போலவே திராவிட முன்னேற்ற கழகம் ராஜாஜியின் கூட்டோடு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி அரசவை அமைத்த போதும் கூட 1970 என்று நினைக்கிறேன். அதுல சுயராஜ்யா இதழிலே ராஜாஜி இதே கருத்தைத்தான் வெளிப்படுத்தினார். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசில் பார்ப்பனர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள். உயர் பதவிகளிலே ஒரு பார்ப்பனர் கூட அமர்த்தப்படவில்லை என்று சுயராஜ்யா பத்திரிகையில் எழுதி, அவர் அதை எழுதியதோடு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ப்பன வழக்கறிஞர்கள்
அனைவருக்கும் அந்த சுயராஜ்ய பத்திரிகையை இலவசமாக அனுப்பி வைத்தார். நான் புதுக்கோட்டையில் பணிபுரிந்த போது அந்த சுயராஜ்யாவை அஞ்சலில் பெற்ற ஒரு பார்ப்பன வழக்கறிஞர் அதை என்னிடம் எடுத்து கொடுத்து, இது நான் கேட்கவில்லை, அவர்களாகவே அனுப்பி இருக்கிறார், பார்த்தீர்களா என்று அந்த சுயராஜ்ய பத்திரிகையை காட்டினார். அதில் முதல் பக்கத்தில் இருந்து அந்த கட்டுரை எழுதுகிறது இந்த விஷயம்தான். பார்ப்பனர்கள் புறக்கணிக்கப்படுகிறார். எனவே நண்பர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்பது, பார்ப்பனர்கள் ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பார்ப்பானை இன்னொரு பார்ப்பானை காட்டி கொடுப்பதில்லை. ஒரு பார்ப்பானை இன்னொரு பார்ப்பான் காலை முயற்சி செய்வதில்லை. ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பாக ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். அந்த உணர்வை பார்ப்பனரான மக்களால் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். பெரியார் உழைப்புக்கு பாத்திரமான பார்ப்பனர் அல்லாத சமுதாயம் எந்த நிலையில் அந்த நாளில் இருந்தது என்பதை ஆராய்ச்சியாளர் கவனித்து இருக்க வேண்டும். அந்த சமுதாயத்தை உயிரெழுப்பி இழிநிலையை அவர்கள் உணர்வதற்கான அறிவிப்பை எழுப்பி திசைநாறி போன சமுதாயத்தின் நடவடிக்கைகளில் திசையேற்றி ஈர்கொள்ள வலுவேற்றி உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கவும் அறிவுலக தாழ்வாரத்தில் சரியாசனம் போட்டு பார்ப்பனருக்கு சமானமாக அமர்வதற்கான அடித்தளம் அமைத்து கொண்டு தொண்டு அறம் பெரியாருடைய வேண்டி கேட்டபோதும் பதவிக்கு வர மறுத்தவர் பெரியார். நீங்கள் முதலமைச்சராக வாருங்கள், நானும் வேண்டுமானாலும் மந்திரியாக இருந்து உங்களுக்கு உதவுகிறேன் என்று ராஜாஜி கூறிய போதும் மறுத்தவர் பெரியார். ஒரே நாளில் 29 பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு பொது வாழ்க்கையில் நுழைந்தவர் பெரியார். பதவியை நாடாதவர், பதவியை நாடாமல் பதவியில் இருப்பவர்களிடம் வேலை வாங்கி தம் இனத்தின் நிலையை உயர்த்திட உழைத்தவர்தான் பெரியார். தாம் இயக்கத்திற்கும் பதவியை நாட 1940 திருவாரூரில் நீதி கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கடைபிடிக்க செய்தவர் பெரியார். பொது வாழ்க்கையில் எந்த கொள்கைகளுக்காக 1917 நுழைந்தாரோ அந்த கொள்கைகளை கடைசி வரையில் கைவிடாமல் உழைத்தவர், கழகத்தவரை உழைக்க செய்தவர் தந்தை பெரியார். அந்த கொள்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தமது நடைமுறைகள், அணுகுமுறைகளை, செயல் திட்டங்களை சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைத்து போராடியவர் பெரியார். அன்றைய தமிழ் சமூகத்தின் நிலையை உயர்த்திட இந்த தந்திரோபாயங்களை கையாண்டார். சமூக நீதிக்காக பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் நிலையை உயர்த்துவதற்காக அவர்தம் செயல்முறைகளை மாற்றப்பட்டனவே தவிர உயர்வுகளை நோக்கி பார்ப்பனர்களாத திராவிடர்களை அடைத்து செல்வதற்காக மாற்றினாரே தவிர அவர் நாடவே இல்லை. நாதியிலார் நாடிகிற படைத்தார், 40 கோடி மக்களுக்குமாய் உழைத்தார், பிறக்கும் போதே பெரியாராய்த்தான் பிறந்தார். சுயராஜ்யமா சுயமரியாதையா என்ற கேள்வியை எழுப்பி சுயமரியாதை அடைவதையே முதன்மையாக லட்சியம் என பெரியார் இடைவிடாது கூறி வந்த குடிமை சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் அரசியல் அதிகாரத்தை பெறுவதை மட்டும் குறிக்கோளாக கொள்வதை அவர் எப்போதும் ஆதரிக்கவில்லை என்பதுதான். தமிழர்களின் கைகளுக்கு அரசியல் அதிகாரம் கிடைப்பதாக இருந்தாலும் கூட பார்ப்பனர் ஆதிக்கத்தையும் பார்ப்பனியத்தையும் சாதி ஏற்றத்தாழ்வுகளையும் ஒழிக்காத ஒரு குடிமை சமுதாயத்தில் பார்ப்பனர் பார்ப்பனிய ஆதிக்கம் தொடரவே செய்யும் என்று அவர் இடைவிடாது கூறி வந்தார்.
தமிழர் திராவிடர் சாதி வாரியாக பிரிந்து கிடப்பதால் எந்த ஒரு குறிப்பிட்ட சூத்திர சாதியாரும் ஆதிக்க சாதியாகி விடக் கூடாது என்பதற்காகவும் அந்த சூத்திர சாதியார் அரசியல் அதிகாரத்தின் உரிய பணியை பெற முடியாமல் போய்விடக் கூடாது எனவும் 1940 ஆகஸ்ட் 24 திருவாரூரில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் வகுப்புரிமை தீர்மானத்தையும் தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்காளர் தோன்றிய வலியுறுத்தும் தீர்மானத்தையும் நிறைவேற்ற செய்தார் பெரியார். 26/11/1943 கழக கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் பெரியார் முன்மொழியப்பட்ட கீழ்காணும் முக்கிய தீர்மானங்கள் 4 தீர்மானங்கள் நிறைவேறும். திராவிட நாடு இந்திய மத்திய அரசாங்கம் என்று சொல்லப்படும் கவர்னர் ஜெனரல் ஆட்சியில் சம்பந்தமில்லாமல் நேரே அரசர் பெருமான் பார்லிமெண்ட் உட்பட்ட பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட தனி நாட்டு ஆட்சியாக இருக்க வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டியது. இது ஜஸ்டிஸ் கட்சி அங்கத்தினர்களாக சேர்ந்தவர்களுக்கு ஒரு கொள்கையாக அங்கத்தினர்களை உறுதிமொழி சேர்க்கப்படும். ஜஸ்டிஸ் கட்சிக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்றிருக்கும் பெயரை திராவிடர் கழகம் என்று ஆங்கிலத்தில் சவுத் இந்தியன் திராவிடியன் ஃபெடரேஷன் என்றும் பெயர் மாற்றப்பட வேண்டும். திராவிடர் கழகத்தை மிக குறுகிய காலத்தில் குறிப்பிடத்தக்க வலிமை கொண்ட கட்சியாக மாற்றிய பெரியாரும் அவர் தோழர்களும் 11/5/45 மதுரையில் திராவிடர் கழகத்தின் கருஞ்சட்டை படை மாநாட்டை நடத்தினர். 50,000 பேர் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் வெட்டி நடத்தப்பட்ட பேரணியில் 20,000 அந்த பேரணியில் பங்கு பெற்றனர். தளபதி அண்ணாதுரை பெரியாருக்கு அடுத்த தலைவராக கருதப்பட்டு அண்ணா தளபதி என்றே நீண்ட காலம் அழைக்கப்பட்டு வந்தார். எஸ்.ஆர். காந்தி அம்மையார் நெடுஞ்செழியன் ஆகியோர் சேரிட்டியில் வந்தனர். ஈவேக்கு சம்பத், அன்பழகன், இளவொழுதி ஆகியோர் தொண்டர்படை தளபதிகளாக செயல்பட்டனர். சௌராஷ்டிர வகுப்பைச் சேர்ந்த ஆலய அதிபர் என்.எம்.ஆர். சுப்பராமன் 1930களில் இருந்தே செல்வாக்கு மிக்க காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அந்த மாநாட்டு பந்தல் குண்டர்களால் தீவை கொளுத்தப்பட்டது. மாநாட்டில் பங்கு பெற்றோர் மீது வன்முறை தாக்குதல்கள் நடந்தன. கருப்பு சேலை அணிந்த ஒரு பெண் தோழர் தாக்கப்பட்டார். வைத்தியநாத ஐயர்தான் வன்முறைகளுக்கு பணம் கொடுத்து தூண்டிவிட்டார் என்ற சந்தேகம் ஏற்பட்டதாக குடியரசு 18/5/1948 வெளியேற்று. திராவிடர் கழகத்திற்கு இயல்பாகவே வாய்க்கப்பட்டிருக்க வேண்டிய கூட்டாளிகள் கூட சாதி அடிப்படையில் பார்க்கும்போது சமூக பாட்டாளி வர்க்கம் என்று சொல்லப்பட வேண்டிய தாழ்த்தப்பட்டோர் அமைப்பில் தலைவர் அம்பேத்கர் தொழில்துறை பாட்டாளி வர்க்கத்தின் கட்சி என்று சொல்லிக் கொண்ட இந்திய பொதுவுடைமை கட்சியினரும் ஒரு பரந்த கூட்டணிக்குள் வர இயலாமல் போய்விட்டது. பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தனது அடிப்படை லட்சியமான சாதி ஒழிப்பு, பார்ப்பனியை எதிர்ப்பு என்பதற்கு ஆதரவாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையான சக்திகளை திரட்டி நீதி கட்சியினர், பொதுவுடைமை ஆதரவாளர்கள், முதலாளி தொழிலாளர்கள் பலதரப்பட்டோர் அதில் இருந்தனர். எந்த ஒரு காலகட்டத்திலும் அவ்வியக்க முதலாளிகளின் நலன்களுக்காக கோரிக்கை விடுப்பதில்லை. திராவிடம் என்பதற்கான வேர் சொல்லும் கூட தமிழில் தான் இருக்கிறது என்ற ஒரு விளக்கமும் கொடுத்தார். 11/11/1942 திருவள்ளூர் நன்னடி கழகத்தில் ஆற்றிய சொற்பொழிவில் கூறினார். திராவிடம் என்கின்ற பேச்சே தமிழ் வார்த்தையாகும். எப்படி எளிய
திரு இடம் என்பதுதான் திருவிடமாக, திராவிடம் என்பதாக ஆகிவிட்டது. தமிழர்கள் திரு என்கிற வார்த்தையை ஒரு மேன்மை அணியாக ஒவ்வொன்றுக்கும் உபயோகிப்பது வழக்கம். நமது பலர் தமிழ் என்பது திராவிடமாகி திராவிடமாகிவிட்டது என்று சொல்வது உண்டு. ஆனால் ஒரு வார்த்தையானது 4-5 தடவை மாறி இருக்கும் என்பதை விட நான் சொல்லுகிறபடி ஒரே மாற்றம் தான் ஆகியிருக்கலாம் என்பது பொருத்தமாக இல்லையா? அது எப்படி இருந்தாலும் சரி, திராவிட நாடு, திராவிட மொழி, திராவிட மக்கள் என்பவற்றை தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் மக்கள் என்ற கருத்தில் தான் வழங்குகிறார்கள். ஆதலால் திராவிடர் என்பவர் தமிழரே ஆவார். அதனாலேயே தமிழர்கள் என்று பேசுகிறேன். திராவிடர் என்பது நாட்டை பொறுத்தே ஏற்பட்ட பெயராகும். ஒவ்வொரு மக்களுக்கும் நாட்டை பொறுத்தும் மொழியை பொறுத்தும் தான் பெயர் வருகிறது. அதே போல சமதர்மமும் சோசலிசமும் இந்தியாவில் ஏற்படுமானால் திராவிட நாட்டு பிரச்சனை என்பதற்கு தேவையே இருக்காது என்றும் அந்த பெரியார் கூறினார்கள். இதுதான் முக்கியமான கருத்து நண்பர்கள். சமதர்மமும் சோசலிசமும் இந்தியாவில் ஏற்படுமானால் திராவிட நாடு பிரச்சனை என்பதற்கு தேவையே இருக்காது என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். நமது திராவிடர் கழகத்தில் அது திராவிட நாடு பிரச்சனையே ஒரு கொள்கையாக இருந்தாலும் காமராஜர் காங்கிரஸ் தலைவரானவுடன் சமதர்மம் சோசியலிசம் காங்கிரசின் கொள்கையாக ஆக்கப்பட்டு விட்டதால் அது தக்கபடி அமலுக்கு வந்தால் திராவிட நாடு பிரச்சனை அவசியமாக இருக்காது அல்லது கூடாததா இருக்காது என்று கருதி அதிகமாக பிரஸ்தாபிக்காமல் இருந்தோம். என்றாலும் காங்கிரசின் பலக்குறைவும் பார்ப்பனரின் கட்டுப்பாடு பலத்தையும் பார்க்கும் போது சோசியலிச அமலுக்கு தொல்லை ஏற்படும் என்று பயப்பட வேண்டி இருப்பதால் இப்போது திராவிட நாடு பிரச்சனையை பிரச்சாரம் செய்ய வேண்டியதும் தென்னாடுகளில் அதை பற்றி பேச வேண்டியதும் அவசியமானதே என்று தெரிய வருகிறது. விடுதலையில் 30/3/1967 தந்தை பெரியார் அவர்கள் எழுதினார். 2/4/1940 காஞ்சிபுரத்தில் சேலம் வழக்கறிஞர் சினி நெட்டோ தலைமையில் நடைபெற்ற திராவிட நாடு பிரிவினை மாநாடு அதன் முஸ்லீம் லீக் தலைவர் சின்னா, லியாங்கு அலிகான் ஆகியோர் வாழ்த்து செய்தி அளித்துள்ளனர். 2/6/1940 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இதோ: திராவிட நாடும் திராவிட மக்களும் ஆரிய நாட்டுடன் வெகு காலமாக பிணைக்கப்பட்ட அரசியல் முதலிய காரியங்களில் அவர்களோடு இருந்து வந்ததில் இதுவரையில் திராவிடருக்கு எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் ஆரியர்களே முன்னேறி கொண்டு வந்திருப்பதோடு பெரும்பான்மையான திராவிட மக்களுடைய உழைப்பை ஆரியர்கள் அனுபவித்துக் கொண்டு சமுதாயத்தில் கீழ்சாதியாகவும் கல்வியில் கற்குதிகளாகவும் பொருளாதாரத்தில் கூலிகளாகவும் ஆகிக் கொண்டு வருவதல்லாமல் பொது அரசியலின் பேராலும் மேலும் இந்திய தேசியம் என்பதன் பேராலும் மேலும் கீழான நிலையையும் இழிவான தன்மையையும் ஏற்கும்படி ஆரியர்கள் செய்து வருவதால் இந்தியா, இந்திய தேசம், இந்தியர் என்னும் பிணைப்பிலிருந்து திராவிட நாடு, அதாவது தற்காலத்துக்கு சென்னை மாகாணம் தனியாக பிரிந்து அதற்கு தனி அரசாட்சி ஏற்படுத்தி சற்றேறக்குறைய பர்மா, செலோன் ஆகிய நாடுகளை போல் தனி ஸ்டேட்டாக ஆக்கி கொடுக்க வேண்டுமாய் பிரிட்டிஷ் சர்க்காரை இம்மாடி மகாநாடு குடியரசு 9/8/1940 திராவிட நாடு பிரச்சனை என்பது சமதர்மம் சோசியலிசம் இரண்டும் முழுமையாக செயல்பட்டால்
திராவிட நாடு பிரிவினையே தேவை இருக்காது என்பதை தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்த்தோம். இந்த சமதர்மம் என்பதற்கு ஒரு டெபினிஷன் வேணும் இல்லையா, விளக்கம் வேணும். சமதர்மம்னா என்ன? அந்த விளக்கத்தை படிக்கிறேன். நாட்டின் உற்பத்தி சாதனங்கள், இயற்கை வளங்கள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் அனைத்தும் தனிநபரின் கையில் இல்லாமல் பொதுமக்களின் அல்லது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தும் ஓர் அரசியல் பொருளியல் கோட்பாடாகும். திரும்ப படிக்கிறேன். நாட்டின் உற்பத்தி சாதனங்கள், இயற்கை வளங்கள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் அனைத்தும் தனிநபரின் கையில் இல்லாமல் பொதுமக்களின் அல்லது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தும் ஒரு அரசியல் பொருளியல் கோட்பாடாகும். எனவே தனியார் நிறுவனங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அவை அனைத்தும் பொதுமக்கள் கையில் இருக்க வேண்டும் அல்லது அரசின் கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் சமதர்ம கொள்கை என்பது. ஆனால் அந்த சமதர்மம் கொள்கை இந்தியாவில், அதிலும் குறிப்பாக இந்த காவிகள் ஆட்சியில் என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். சமதர்மம் என்பது தனியார்கிட்ட இல்லாம அரசுகிட்ட இருக்கணுங்க. ஆனா இந்த காவி ஆட்சி பொதுமக்கள் கையில், பப்ளிக் செக்டர் இருந்து, அரசு நிறுவனத்தில் இருந்து தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றன. அவைகளின் பட்டியல் இதோ படிக்கிறேன், கேளுங்கள். இந்தியாவின் கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் பங்குகள் விற்கப்பட்டு அல்லது முழுமையாக தனியார் மயமாக்கப்பட்டு நிர்வாக மாற்றம் பட்டுள்ளன. முக்கிய தனியார் மயமாக்கப்பட்ட நிறுவனங்கள்: ஏர் இந்தியா. இந்தியாவின் தேசிய விமான சேவையான ஏர் இந்தியா 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முழுமையாக டாடா சன்ஸ் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது. நீலச்சல் இஸ்பாத் நிகம் லிமிடெட் NINL ஒடிசாவை சேர்ந்த இந்த எஃகு நிறுவனம் 2022ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஸ்டீல் மற்றும் டாடா குரூப் நிறுவனத்தின் கூட்டு முயற்சியால் கையகப்படுத்தப்பட்டது. பவன் ஹான்ஸ் ஹெலிகாப்டர் சேவை வழங்கி வந்த இந்த பொதுத்துறை நிறுவனம் ஸ்டார் மொபிலிட்டி என்ற தனியார் நிறுவனத்துக்கு விற்கப்பட்டது. இந்துஸ்தான் சிங் மற்றும் பால்கோ முந்தைய ஆண்டுகளிலேயே வேதாந்தா ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் குழுமத்தால் கையகப்படுத்தப்பட்டன. BSNL இந்நிறுவனம் டாடா குழுமத்திற்கு விற்கப்பட்டிருக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் சாலைகள், பல தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து வசதிகள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் பாரத் பெட்ரோலியம், ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கண்டெய்னர் கார்பரேஷன் மற்றும் IDBI வங்கி போன்ற நிறுவனங்களும் தனியார் மயமாக்கல் திட்டத்தின் கீழ் உள்ளன. இதுல ஒரு 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். இதுல நமது அரசியல் சட்டத்தில நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, அரசியல் சட்டத்தில் முகவுரை என்று சொல்லுவோம். அது என்ன சொல்லுது என்றால், we the people of India having solemnly constitute India into a
sovereign, socialist, secular, democratic republic, and to secure all its citizens justice, social, economic, and political liberty of thought, expression, belief, faith, and worship, equality of status and of opportunity, and fraternity என்று போகிறது. இதிலே இந்த இந்திய அரசாங்கம் என்பது சமதர்ம மதச்சார்பற்ற குடியரசு பேராண்மை மிக்க அரசு என்பது இந்திய அரசல் சட்டத்தின் முகவுரையில் சொல்லி இதை உச்ச நீதிமன்றமும் மற்ற சட்டம் படித்தவர்களும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள். அரசியல் சட்டத்தின் அடித்தளம் இதுதான் என்று சொல்வார்கள். இதுல உச்ச நீதிமன்றத்தில் கேசவானந்த பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் 13 நீதிபதிகள் கொண்ட அந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இந்த அரசியல் சட்டத்தின் அடித்தள கட்டுமானத்தை தகர்க்கவோ அசைக்கவோ சேதப்படுத்தவோ எந்த செயலும் செய்தால் அது சட்டப்படி செல்லாததாகும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 13 பேர் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஆனால் நான் மேலே சொன்னபடி பல பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த சமதர்ம கொள்கை நிறைவேற்றப்பட்டால் நான் திராவிட நாடு பிரிவினை எனக்கு தேவை இருக்காது என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சமதர்ம கொள்கை இப்பொழுது சவக்குடிக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிலே புதைக்கப்பட்டு விட்டது. நம்மால் இனி என்ன செய்ய முடியும் என்பதே நமக்குள்ள பெரிய கேள்விக்குறியான விஷயம் என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். அடுத்த உரை என்பது தந்தை பெரியாரால் நடத்தப்பட்ட வைக்கம் போராட்டம் பற்றியது என்பதையும் உங்களுக்கு நான் அறிவித்துவிட்டு வாய்ப்புக்கு நன்றி அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தையாண்டு பிருந்தநாயகம் ஐயா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. ஆற்று பகுதியில் மணலை தோண்ட தோண்ட நீர் பெருகும். அது போல நீதிபதி ஐயாவினுடைய மனதிலே தோண்ட தோண்ட அறிவு வளரும். நான் அப்படியே எழுதியிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆமாம் தான் சொல்லுவேன். ஏனென்று கேட்டால் திருவள்ளுவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. பேசிக்குவோம் நாங்க. அவர் டெல்லியில இருக்கிறாரு, அதனால அலைபேசியிலே பேசிக்கிறது. என்ன தலைவர, நேற்று கூட முந்தா நாள் கூட நாங்க 2 நாள் பெங்களூர்ல சந்திச்சோம். அப்போட கேட்டார், ஐயாலாம் இந்த அமைப்புக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு. தாராளமா கொண்டு வரலாமே, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வழக்கம் போல ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான உரையை ரொம்ப நல்லா சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன வித்தியாசமா தெரிகிறாரு எனக்கு. அவரை வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் முதலிலே நான் பெருமை அடைகிறேன். அந்த வகையில இன்று 19வது மாதம், ஒரு பெரிய எண்ணிக்கை. அடுத்த மாதம் 20 தொடப்போகிறது. அப்புறம் 24, ஏறக்குறைய 2 ஆண்டுகள் விடாமல், ஒரு மாதம் கூட விடுமுறை கிடையாது, விடாமல் 24 மாதங்கள் தொடர்ந்து உரையாற்றிய பெருமை.
அந்த சரித்திரத்தை ஐயா அவர்கள் அடையப் போகிறார்கள் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தன்னுடைய நீதிமன்ற அனுபவங்களை எல்லாம் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆதாரங்களோடு பேசுவதுதான் அவருடைய தனிப்பெருமையை. எனக்கு இன்னமும் பெரியாரை பற்றி பேசிட்டே இருக்கார். தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுவர் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி ஆவார். பிரெஞ்சு நாட்டின் புகழ்பெற்ற தத்துவஞானி ஜூன் ஜாக்ஸ் ரூசோலோ போலவே பெரியாரின் சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு மற்றும் மனித உரிமைக்காக போராடியதால் இப்பெயரால் அழைக்கப்படுகிறார். இவரை தமிழ்நாட்டின் ரூசோ என்று முதலில் பாராட்டி அழைத்தவர் சர் ஏ ராமசாமி முதலியார் ஆவார். இந்த மாதிரி பெருமைக்குரியவரை ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் தெரியாத சங்கதிகளை எல்லாம் நமக்கு சொல்லி சமூக சீர்திருத்தத்துக்காகவும், ஜாதிக்கு அகற்றுவதற்காகவும், மூட நம்பிக்கையை மக்களிடமிருந்து களைவதற்காகவும், பெண் விடுதலைக்காகவும் இன்னும் பல, எனக்கு தான் தெரியும். ஐயா சொன்னார் பாருங்க, 39 பதவிகளை தொடர்ந்துட்டு வெளியே வந்திருக்காரு. நாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம், எங்க நகர தந்தையா வந்திருக்காரு, மற்ற வருஷம்லாம் இருந்திருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் உதவிகளை வச்சுட்டு எனக்கு பதவியே வேண்டாம், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஆளுங்க, நான் வேடிக்கை பார்க்கிறேன், அதுக்குண்டான திருத்தங்களை எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி இப்படிப்பட்ட பெரியாருடைய அருமை பெருமைகளை எல்லாம் நமக்கு அவருடைய முக்கியமான இயக்கமாக கருதப்படும் திராவிட கழகத்தினை தோற்றுவித்து இவருடைய சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவாதமும் மிக புகழ்பெற்றது. இவருடைய வசதியான முற்பட்ட ஜாதியாக கருதப்பட்ட நாயக்கர் என்ற சமூகத்தில் பிறந்து ஜாதி கொடுமை, தீண்டாமை, மூட நம்பிக்கை, வர்ணாசிரமும் தர்மம் கடைபிடிக்கும் பார்ப்பனியம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களை தாழ்வாக கருதும் நிலை, இப்படி எல்லாத்துக்கும் எதிர்த்து மக்களுடைய குரல் கொடுத்தவர். மனநிலை வளர காரணமானவர். மக்களிடையே இருக்கும் மூட நம்பிக்கையும், அந்த மூட நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கையும், கடவுள் பெயரால் உருவான சமயங்கள் தான் என்பதை கருத்தில் கொண்டு மறுப்பாளராகிறார் என்பதை மிக துல்லியமாக நமக்கெல்லாம் எடுத்துச் சொல்லினார்கள். இந்திய ஆரியர்களால் தென்னிந்தியாவில் பழம் பெருமை வாய்ந்த திராவிடர்கள் பார்ப்பனர் அல்லாதவர் என்று ஒவ்வொரு காரணத்தினால் புறக்கணிக்கப்படுவதை, அவர்களால் திராவிடர்கள் வாழ்வு சுரண்டப்படுவதையும் ராமசாமி எடுத்துரைத்தார், எதிர்த்தார். அவர் தமிழகத்தின் சமுதாயத்துக்காக செய்த புரட்சிகரமான செயல்கள் மண்டி கிடந்த ஜாதிய வேறுபாடு குறிப்பிடத்தக்க வகையில் அகற்றியது. தமிழ் எழுத்துக்களின் சீரமைக்கு ராமசாமி குறிப்பிடத்தக்க பங்களித்துள்ளார். தமிழ்நாடு அரசு இவரது பிறந்த நாளை சமூக நீதி நாளாக செப்டம்பர் 17 அறிவித்திருக்கிறது. இவருடைய பகுத்தறிவு, சுயமரியாதை கொள்கைகள் தமிழ்நாட்டில் சமூக பரப்பியல் தமிழக அரசிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தியவை. இவர் ஈவே ராமசாமி என்ற பெயராலும், தந்தை பெரியார் வைக்கம் வீரர் என்ற பட்டங்களாலும் அறியப்படுகிறார். அதனாலேயே நாம் வைக்கம் போராட்டம் நடந்த அந்த இடத்துக்கு நம்ம போறோம். நேராக கொச்சின் போய் கொச்சின்ல இருந்து ஒரு ஏறக்குறைய 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஐயாவுக்கு அந்த செய்தியை போட்டிருக்கேன். வெறும் 14,000 ரூபாய் அந்த அரங்கத்துக்கு நாம் முன்கூட்டியே செலுத்தி விட வேண்டும் என்ற செய்தியை இன்று போட்டிருக்கிறார். போட்டெல்லாம் கண்டிப்பாக நாம் அந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து, ஐயா சொன்னதை போல 90 பேரை நம்ம குறிவைத்து கூப்பிட்டோம் என்று சொன்னார். ஏறக்குறைய 30 - 40 பேர் வருவாங்க, அதுவே போதும். அதனால நாம் தேதியை அறிவித்து அந்த வைக்கம் வீரர்
அந்த வைக்கம் போராட்டம் நடந்த பெரிய கட்டடத்தை நாம் கண்டு கழித்து அங்கே ஒரு நிகழ்ச்சியை நாம் செய்யலாம் என்று சொல்லி அன்னைக்கு மாலையில் கூட ஒரு 1/2 மணி நேரம் அங்கே உட்காந்து ஐயாவை பேச உள்ளான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்பாக இருக்கட்டுமே. அன்னைக்கு 23 தான், 22ஆம் தேதி 4 நாளைக்கு முன்னாடி கூட தான் பேசிட்டோம். ஒரு மாசத்துல 4 நாள் முன்னாடி கூட பேசுறது தப்பு இல்லை. அதனால அன்று அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவர் கால்பட்ட அந்த தளத்தில் அங்கே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பெரியாரை பற்றி இந்த மீட்டிங் அங்கே நடக்கும் என்பதை சொல்லி அன்று சிறப்பு விருந்தினராக நம்ம நீதியரசர் ஐயா அவர்களை பேசுவார்கள் என்பதையும் சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஒத்திகை செல்வராஜ் ஐயா வந்திருக்காங்க. இன்னும் பார்த்தா புதிய மேனகா அம்மா வந்திருக்காங்க மதுரையில இருந்து. மதுரை எல்லாருக்குமே போட்டிருந்தேன். மதுரை என்று சொன்னாலே ஒரு 100-150 பேர் வருவாங்க. கடன்னு எல்லாருக்கும் போட்டேன். அப்புறம் மழை காரணமாக போகணும் தெரியல. ஆனால் மழை வரும் என்பதற்காக வெளியில் மக்கள் வரவில்லை என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே மழை பெய்தது, நாங்கள் எல்லாம் அதிலே நனைந்தோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு தில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிப்பாரு செல்வராஜ் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கள். அழைத்ததற்கு நன்றி கூறலாமது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கேமுடன் ஒவ்வொரு மாதமும் 26ஆம் நாள் எப்பொழுது வரும் என்று ஆர்வத்தை தூண்டும் விதமாக அரிய செய்திகளை தரவுகளோடு மிக சிறப்பாக வழங்கி வரும் நம்முடைய நீதியரசர் ஐயாவுக்கு கலந்துரையாடுவோம் பேரவை மிகுந்த நன்றி கடன் பெற்றிருக்கிறது. இது வரலாற்று பதிவாக ஆவணப்படுத்தப்படுகிறது. இந்த பதிவுகள் மிக அழகாகவும் வருங்கால தலைமுறையினருக்கு, சந்ததியினருக்கு இந்த பதிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மகிழ்ச்சி அளிக்கிறது. மீண்டும் ஒரு 26வது நாளைக்காக காத்திருப்போம் நம்மை போல அனைவரும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு புதிய முசல்மானே அன்புடன் அழைக்கின்றோம். சில தயாராக இருக்குமாறு ஜானகி அம்மாவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். புதிய செல்வராஜன் ஐயா. ஜானகியம்மா கூப்பிடுங்க. சரி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மாவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சில தயாராக இருக்குமாறு அம்மாவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கள். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் நீதியரசர் நம்முடைய ஆசான் அவர்கள் பேசிய உரை மிக அருமையாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இன்றைய மாணவர்களுக்கு இது புதிய விஷயமாக இருக்கும். ஐயா, வரலாறு முக்கியம் ஐயா. வரலாறு நமக்கு தெரியும், ஆனா இன்றைய மாணவர்களுக்கு தெரியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அதுவும் இல்லாமல் ஐயா போல ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு பேசுவது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, நிறைய மனிதர்களுக்கும் புரியாது. ஏன்னா இப்படி பேசுவர்கள் என்று ஆன்டி இந்தியன் என்று பேர் வைத்து விடுவார்கள் ஐயா. அதுபோல நிறைய விஷயங்கள் கேட்க ரொம்ப ஆசையா இருந்தது. ஒரு வரலாற்று புத்தகம் படித்தது போலதான் இருந்தது. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை மனிதத்தன்மையற்ற செயல் என்ற வாசகம் இப்போது பள்ளி புத்தகங்களில் இருந்து நீக்கப்பட்டது. ஆனால் மக்களின் மனதில் இருந்து நீக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஐயா சொன்னது போல சுதந்திரம் என்பது அனைவருக்கும் சமம் என்ற எண்ணம் எப்போது மக்கள் அனைவரின் மனதில் வருகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் நமக்கு கிடைத்ததாக அர்த்தம். இனவாரியாக மக்களின் வேலை வாய்ப்பு, அது கூறிய விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஐயா சொன்னது ரொம்ப எனக்கு மனசுக்கு நிறைவா இருந்தது. இது பேசுறதுக்கு ஒரு ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தகவலை எடுத்து சொல்றதுக்கு பயப்படக்கூடிய விஷயம் கூட சொல்லலாம். இன்னும் கேட்டீங்கன்னா வலிமையான ஒரு உரை, ஒரு ஆழமான ஒரு உரை, அதை இன்னைக்கு எக்கனாமிக்கல் சம்பந்தமாகவும் தனியார் மையம், பொருளியல் என்ன பல தகவல்களை இன்று ஐயா சொல்லும் பொழுது மிக மிக மனதிற்கு நிறைவாக இருந்தது. அதற்போல் இன்றைய உள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையிலே மாணவர்கள் தெரிஞ்சுக்கணுமா வரலாறு அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஈஸியா பேசுறீங்க இல்லையா? என்னுடைய பாட்டிக்கு 60 வயதில் கிடைத்த சுதந்திரம்,
என்னுடைய அம்மாவுக்கு 40 வயதில் கிடைத்த சுதந்திரம், எனக்கு 20 வயதில் கிடைத்த சுதந்திரம், என்னுடைய பேத்திக்கு பிறக்கும் பொழுதே கிடைத்த சுதந்திரம். இது இன்னைக்கு எவ்வளவு ஈஸியா கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணமா இருந்த நம்முடைய பெரியார் அவர்களுக்கு நாம் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். அதுபோல எனக்கு இன்னொரு ஆசை கூட தோணுச்சு. நம்முடைய வெள்ளக்கார துறை மாதிரி அமர்ந்திருந்து நம்முடைய பெரியார் ஐயா பத்தி பேசும் பொழுது மிகவும் மிகவும் ஒரு ஆழமான ஒரு உரை பேசுனது ரொம்ப ரொம்ப மனதிற்கு நிறைவு. ஐயா, உங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியாது. நன்றிகளை கூறிக்கொண்டு என்னுடைய ஆழமான இந்த கதையை கேட்கும் பொழுது இன்னும் பல தகவல்களோடு வரும். மாதம் மாதம் உங்களுடைய உரையை கேட்பதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம், உங்களுடைய மாணவிகளாக. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தயாரில இருக்குமாறு மேனகா அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா பத்தி நான் இதான் முதல் தடவை அவரோட பேச்சை நான் கேட்கிறேன். ரொம்ப நாள் அதை ரொம்பவே தவற விட்டுட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் இன்னைக்கு நானு. ஆனா இனி மாதம் 26ஆம் தேதி நீங்க சொற்பொழிவு ஆற்றுவீங்கன்றது இவங்க சொல்றது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஜானகி டீச்சர் சொன்னாங்க இல்லையா, மாணவருக்கு வரலாறு தெரியணும்னு. ஆனா ஆசிரியர்களுக்கு முதல்ல இது தெரியணும். ஏன்னா அந்த சமுதாயத்துல ஒர்க் பண்றது வேலை செய்யறேன். ஆனா ஆசிரியர் மத்தியிலேயே இந்த மாதிரி தீண்டாமை, அதாவது ஆசிரியர் நாங்க இருக்கிறதுனால அந்த நிலைமை எனக்கு தெரியும். அதாவது இலைமறை காயின்னு சொல்லுவாங்க இல்லைங்க ஐயா, அது மாதிரி எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தீண்டாமைன்றது இன்னும் நமக்கு கண்ணுக்கு மறைவா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கொள்ளி நோய் மாதிரி இன்னும் இருக்கு. அது முழுமையா இன்னும் ஒழியலன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஆனா இந்த வரலாற்று நிகழ்வுகள்லாம் கேட்கிறப்ப நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நான் படிச்சது பெரியாரை பத்தி உண்மையா சொல்லணும்னா எனக்கு புத்தகத்துல படித்ததை தவிர வேற எந்த அறிவும் பெரியாரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. எல்லாரும் பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி அவர். ஆனா இந்த அளவுக்கு ஒரு விரிவான ஒரு விளக்கம் உங்க மூலியமா கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா புத்தகம் நிறைய படிச்சிருக்கேன், அவரை பத்தி அவ்வளவு படிக்கல. ஆனா இனிமே கண்டிப்பா அவரோட நூல்களை தேடி படிப்பேன், அந்த வரலாற்று தெரிஞ்சுக்க என்னால அந்த முயற்சி எடுப்பேன்றது உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. அதனால ஆசிரியா இருக்கிற எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றப்போ என்ன சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் இன்னமும் நடக்குது. நாங்க ஒரு சிலர்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கோம். ஒரு மேடை பேச்சுன்னா கூட அதுல யாரு நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு இன்ன வரைக்கும் மறுக்கப்பட்டு வர்றதுன்றது உண்மை. ஆனா இதுக்கான ஆனா இந்த வயசுக்கு மேல இல்ல, இனிமேதான் இந்த போராட்டமே ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா நான் இதை முன்னேற்று உங்க வழியை நான் பின்பற்றி கண்டிப்பா நடப்பேன்றது ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு மேனகா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுடைய உரை மிக அருமையாக இருந்தது. பெரியாரை பற்றிய நிறைய தகவல்கள் ஐயா அவர்கள் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல தீண்டாமை இன்னும் நம்முள் அவங்க சொன்ன மாதிரி புத்தகத்திலிருந்து அந்த வார்த்தைகளை எழுப்பிக்கிட்டோம். ஆனால் மனிதங்களில் இன்னும் அந்த தீண்டாமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றது. அப்புறம் ஐயாவுடைய அந்த முக்கியமான விஷயம், அந்த சம தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தாங்க. அந்த விளக்கம் உண்மையிலே இது வரைக்கும் நம்ம படிச்சிருந்தாலும் அதை நெத்தியில அடிச்ச மாதிரி அந்த சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இப்ப எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது அப்படின்னாலே சமதர்மம் போயிடுச்சு அப்படிங்கிறத ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்கள்டையும் யாருக்கு வித்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையா அந்த விஷயத்த சொன்னாங்க. சமதர்மமும் சோசலிசமும் உருவாகும் முறை திராவிட நாடு கட்டாயம் இருக்கும் அப்படின்றது போல இது என்னைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதற்கான போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஐயா அவர்களுக்கு அதிக தகவல் வழங்கிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் ஐயா. நன்றி. நன்றி பொருளாட்சி. நன்றி அம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்திருக்கிறது. 3ஆம் பகுதி கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் இந்திய வரலாற்று களம் நிகழ்வு எண் 2131. நிகழ்வு எண் 26/4/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்கள் இன்று நம்மிடம் உரை வழங்கியமைக்காக ஐயா அவர்களுக்கு மனம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா.
இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களுக்கு பாட சான்றிதழ் புலனம் மூலமாக வழங்கப்படும். நன்றி உரை. திருக்குறள் கூறிய சகோதர சகோதரிகள் இன்று குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கிய பிரம்மநாயகம் ஐயா தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. தொடர் வருகையாளர் அனைவருக்கும் மனப்பாட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாளின் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மனப்பாட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாட சான்றிதழ் ஷாமிலி அம்மாவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் திராவிட களம் நிகழ்வியல் 2162 நாள் 27/5/2026 அறிவன் கிரண். அன்றைய சிறப்பழைப்பாளர் முனைவர் திருமதி சே ராஜேஸ்வரி அவர்கள் நாளை உரையாற்றுவார். மீண்டும் மாலை 5 மணிக்கு இணைவு மாணவம் அறிவு மனிதனுக்கு அழகு உனக்கும் தமிழை தமிழாக்கும் தமிழை தமிழாகவே ஆகும். அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றிங்க. மகிழ்ச்சி. சிறப்பு முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும் 2ஆம் 3ஆம் பகுதிகளை ஒருங்கிணைத்த குரலமது அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய சிறப்பு அழைப்பாளருக்கு சிறப்பு வணக்கமும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி.